திருமூர்த்திகள்ல ஒருத்தர். அவருடைய கொள்ளு பேரன் தான் புலலோகாச்சாரியாருடைய அப்பாவான வடக்கு திருவீதி பிள்ளை. அவருடைய எள்ளு பேரன் தான் புலலோகாச்சாரியார். எம்பெருமானாருடைய தங்கையினுடைய எள்ளு பேரன். நேர் சம்பந்தம், ராமானுஜ சம்பந்தம். ஏன் இப்படி ஞானம் பிரகாசிக்கிறது அப்படின்னா ராமானுஜ சம்பந்தத்தினால விட்டு போகுமா? எம்பார் இடத்துல ஞானம் பிரகாசிச்சது, முதலியாண்ட இடத்துல பிரகாசிச்சது. ஏன்னா எம்பெருமானாருடைய ரத்த சம்பந்தம், திருவடி சம்பந்தம். நம்ம எம்பெருமானாரை பற்றிங்களா? ஆனா இவ வைப்பும் தெரியறதே இல்லை. நீர் பார்த்தீங்கன்னா ஆசூரி திருவம்சம் எம்பெருமானாருடைய நேர திருவம்சம். எம்பெருமானாருடைய பூர்வாசிரம திருக்குமாரர் அப்புறம் வெளிவந்த திருவம்சம் ஆசூரி திருவம்சம். இந்த ஆசூரி திருவம்சம் மாதிரியே முடும்பை திருவம்சம் எம்பெருமானாருடைய தமக்கையினுடைய வழியினாலே வந்து சம்பந்தம். இது முடும்பை வம்சம்னு பேரு. இந்த முடும்பை வம்சம் புலலோகாச்சாரியார் அழகிய மணவாள பெருமாள் நாயனாரோட பூர்த்தியாரு. இந்த முடும்பை வம்சத்தை வசதியா மணவாள மாமனிகள் கொண்டாடுறாரு. எம்பெருமானார் எப்படி சம்பிரதாயத்துக்குன்னே இருந்தாரோ அதுபடி புலலோகாச்சாரியாரும் நாயனாரும் ரெண்டு பேரும் சம்பிரதாயத்துக்காக மட்டும்தான் இருந்தார். லௌகீகமா ஒரு துளி கூட வாழாத மகனியர்கள். எம்பெருமானாரும் கிரகஸ்தாசிரமத்திலிருந்து சன்னியாசாசிரமம் வந்தார். இவர் முழுவதும் நைஷ்டிக பிரம்மச்சரியம். சம்பிரதாயத்துல ரெண்டே ஆச்சாரியன் தான் அப்படி நைஷ்டிக பிரம்மச்சரியத்தோட எழுந்துள்ளிருக்கார். அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் புலலோகாச்சாரியார் வாழ்நாள் முழுக்க நம்பெருமாளுக்காகவும் ஆச்சாரியனுக்காகவும் அடியார்களுக்காகவும் இருந்தார். அத்தி தேவபெருமானுடைய அம்சமாக காட்டடிகை சிங்கர் சன்னதியில விசுரூபம் எடுத்து காட்டினார். ஸ்ரீரங்கத்தில் போனீங்கன்னா காட்டடிகை சிங்கர் சன்னதியில மணப்பாக்கத்து நம்பிக்கை வரதராஜ பெருமான சேவை சாதிச்ச ஆச்சாரியன் அத்தி தேவபெருமானுடைய அம்சம். ஆனா மகிமை தெரியுமோ? ஒருத்தர் இருக்கார், நமக்கு என்னன்னு போயிட்டே இருக்கும். என்னைக்கு ஆச்சாரியன் கிருபை பண்றாரோ அன்னைக்குத்தான் ஞானம் நம்ம கிட்ட வரும். இல்லைன்னா தேடிட்டே இருக்க வேண்டியதான். ஆச்சாரியன் பரம கருணையோட பார்த்தாருன்னா அந்த ஒரு பார்வையிலேயே நமக்கு ஞானம் பிரகாசிக்கும். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் படித்தாலும் ஒரு 4 வரை எழுத முடியாது. ஆச்சாரியன் ஒரு வருஷம் பார்த்தாருன்னா அந்த அங்கநிடந்து கொண்டு எங்கள் மேல் நோக்குகிறது அந்த பார்வை நமக்கு ஞானம் பிரகாசிக்க அனுகிரகிக்கும். ஆனால் ஆச்சாரியன் திருவடிகளில் பூர்த்தியான பக்தியோடு இருக்க வேண்டும். புலலோகாச்சாரியார் நமக்கு அருளி செய்த பெரிய ரகசியங்கள் இதெல்லாம் ரகசியார்த்தங்கள். இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு ஸ்ரீவசன பூஷண காலக்ஷேபம் சாத்துமுறை எல்லாரும் அன்வைக்கலாம். மாசம் நடக்குது. இங்கேதான்மா இக்கடே உண்டு ஸ்ரீவசன பூஷண சாத்துமுறை. பட் நோபடி இஸ் லிசனிங் டு இட். அதுதான் அர்த்தம். ஆச்சாரியன் இன்னைக்கு இருந்து தான் இருக்க, இன்னைக்கு வரலையே. முந்துகிறான்மா தீர்த்த சிடாய் விட்டுட்டு ஆச்சாரிய ஸ்டூடெண்ட் புலலோகாச்சாரியார் இன்னைக்கு ஆம்பளை பிறந்து இங்கே உட்காந்துருக்கீங்க. 800 வருஷமா இங்கே தான் இருக்க. ஆனால் நீங்களும் நானும் கண்டுக்காததுக்கு அவர் என்ன பண்ணுவார் சொல்லும். அவர் நல்லதை கொடுத்துட்டே தான் இருக்க. தீர்த்த வாழ்க்கணும்.